ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேங்க, நல்லா துருவிக்கலாம். மாங்காயெல்லாம் துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாகவே விட்டுங்க, அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்குங்க, போதும். எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சா மாங்காவை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மஞ்சள் சேர்க்கல. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கலைங்க, மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.